சரியான போதனை எங்க இருக்கோ அங்க உங்களை நாட்டிக்கொள்வது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்திற்கும் அது வழிவகுக்கும். வேதத்துல தேவன் சில சட்ட முறைகளை, சில சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். அது எந்த விதத்திலும் மாறாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுகிற பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்க தசம்பாங்களை ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். கொடுக்கறதுக்கு அழைக்கல, கர்த்தர் கொண்டு வர அழைக்கிறார். தட் மீன்ஸ் தட் இஸ் நாட் யோர்ஸ். 10ல் 1 ஏசுநாதர் மாதிரி நீங்க நிறைய கொடுக்கறதுனால, குறைச்சு கொடுக்கறதுனால பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறது இல்லை. பெற்றோர், நான் உங்கள்கிட்ட சொல்றேன், உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா எதுக்கு சர்ச்சில் போய் காணிக்க போடணும்னு? தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. இட் இஸ் பிலாங்ஸ் டு காட், இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு யூ. பல வாரங்களாக 7 சபைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் தியத்ரா சபையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். தியத்ரா சபையில் ஒரு வஞ்சிக்கிற ஆவி வேலை செய்தது. வஞ்சிக்கிற ஆவி என்பது ஏமாற்றுகிற ஒன்று. ஏமாற்றுதல் என்றால் சரியான புரிதல் இல்லை என்ற அர்த்தம். சரியான புரிதல், சரியா புரிந்துக்கவில்லை என்றால் தவறாக ஒரு காரியத்தை நம்ப போகிறோம். சரியான போதனை இல்லாமல் சத்திய வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. சத்திய வசனத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னா சரியாக போதிக்கிற இடத்துக்கு நீங்கள் வர வேண்டியது அவசியம். சரியான போதனை எங்கே இருக்கோ அங்கே உங்களை நாட்டிக்கொள்வது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்திற்கும் அது வழிவகுக்கும். அப்போ பொருளாதார ஆசீர்வாதத்தை பிசாசு பல விதங்களில் விசுவாச பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஒரு நிலையில் இருக்கிறான். பொருளாதாரம் நமக்கு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி, நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாமே பரலோகத்தில் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. அதை நிறைய தேவ பிள்ளைகள் நம்புகிறாங்க. அதை நம்புறதுனால அவங்க வாழ்க்கையில் பெரிய பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, நாம் செழிப்பாக வேண்டும் என்பதற்காகவே தேவன் வேதத்தில் பல முன் உதாரணங்களை வைத்திருக்கிறார். ஆட்களை வச்சே தேவன் சில காரியங்களை விளக்குகிறார். பொருளாதாரத்தில் நீ முன்னேறி இருக்கணும், நீ பணத்தில் செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி தேவ பிள்ளைய தேவன் அப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக சில முன் உதாரணங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன் உதாரணங்கள் மாத்திரமல்ல, வேதத்தில் தேவன் சில சட்ட முறைகளை, சில சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். த லாஸை, லா அப்படின்னா அது எந்த விதத்திலும் மாறாது. அந்த லாவை, அந்த சட்டத்தை, அந்த நியமத்தை, அந்த கற்பனையை ஒரு தேவ பிள்ளை பின்பற்றுகிற பொழுது அது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பலிக்கிறதா இருக்கிறது. அப்படி பார்க்குற பொழுது கரண்ட் இருக்கு, அந்த நியதி மாறாது. சுவிட்சை யார் போட்டாலும் என்ன செய்யும்? லைட் எரியும். அப்படிதான் பாருங்க, புவி ஈர்ப்பு விதி இருக்கிறது. என்ன செய்யும்? கல்லை கீழே போட்டால் பூமியை அந்த ஈர்ப்பு விதியை செயல்படுத்தும். இந்த புவி ஈர்ப்பு விதியை போலவே இன்னொரு விதி இருக்கிறது. அந்த விதியை பயன்படுத்தி தான் விமானங்கள் பறக்கிறது, ராக்கெட் பறக்கிறது. அந்த விதிக்கு பேர் என்ன? லா ஆஃப் லிஃப்ட். லா ஆஃப் கிராவிட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக செயல்படுறது தான் என்னது? லா ஆஃப் லிஃப்ட். அதாவது லா ஆஃப் லிஃப்ட்ன்றது தூக்கு விசை. என்னது? புவி ஈர்ப்பு விசை என்பது எல்லாத்தையும் கீழே இழுக்கும். தூக்கு விசை என்பது ஈர்ப்பு விசையை 0 பண்ணிட்டு மேலே என்ன செய்யும்? எலும்பும். அதுதான் ராக்கெட்டுக்குள்ள, அதுதான் பறவைகளுக்குள்ள, அதுதான் செயல்படுகிறது. அப்படியே வேதத்தில் சில பிரமாணங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதில் ஒன்று தான் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட், முதற்கனி. என்னது சொல்லுங்க? முதற்கனி. பொருளாதார செழிப்புக்கு தேவன் வச்சிருக்கிற, பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவன் வச்சிருக்கிற பல காரியங்களில் தசமபாகம் இருக்கிறது, முதற்கனி இருக்கிறது, காணிக்கை இருக்கிறது. இதெல்லாம் தேவன் வச்சிருக்கிற சில
வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் அவர்கள் பொருளாதார ரீதியிலே தேவன் அவர்களை முன்னேற்றுகிறார் என்பதற்கு வேதத்தில் பல சான்றுகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி தேவ பிள்ளைகள் இதை புரிஞ்சுக்கணும். பாருங்க, சரியா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் இதை சொல்றேன், திருப்பி சொல்றேன். பொருளாதார ரீதியில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுகிற பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். சரி, திருப்புங்க யாத்திராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். இங்க இருந்து ஆரம்பிக்க போறோம். இந்த செய்தியுடைய தலைப்பு செழிப்பு தேவனுடைய திட்டம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான அனைத்தும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, முதலாவதாய் பிறக்கிற ஒவ்வொன்றும் யாருடையது? எல்லாம் சொல்லுங்க, யாருடையது? தேவன் சொல்றாரு, எல்லாம் என்னுடையது. ஃபர்ஸ்டா பிறக்கிற எல்லாமே என்னது? யாருடையது? அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதல் காரியமே யாருடையது? முதற் பங்கு யாருடையது? முதல் பிள்ளை யாருடையது? சத்தமா சொல்லுங்க, யாருடையது? எத்தனை பேர் முதல் பிள்ளைய ஆண்டவர்கிட்ட கொடுக்க விரும்புறீங்க? மூத்ததா பிறக்கிற எல்லாமே யாருக்கு தான்? பிறக்கிறது எல்லாமே யாருக்கு தான்? கர்த்தருக்குரியது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆமா, எல்லாம் மூத்தது எல்லாம் யாருக்கு பரிசுத்தமானது? சத்தமா சொல்லுங்க, மூத்ததெல்லாம் யாருக்கு பரிசுத்தமானது? மிஸ் ஆக கூடாது. மூத்த பிள்ளையெல்லாம் சொல்லு, நான் ஆண்டவருக்கு. மூத்த பிள்ளை 1 நம்பர் பிள்ளை எல்லாம் சொல்லு. சொல்லுங்க சொல்லுங்க, 1 நம்பரா பிறந்த அம்புட்டு டிக்கெட்டு யாருக்கு? பரிசுத்தமானது. இப்போதான் யோசிக்கிறா, ஐயோ பாஸ்டர் கோர்த்து விடுறீங்களே பாஸ்டர், ஆண்டவர்கிட்ட என்னையே. ஆமா, ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு பாருங்க. அதனால தேவன் அதை சொல்றாரு. சரி, இந்த காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதல் பங்கு யாருக்கு? ஆண்டவருக்கு. அதை தான் இப்போ நான் பேச போறேன். முதல் காரியமா நான் சொல்ற ஒரு 3 தலைப்புல நான் சொல்றேன். முதல் காரியம், முதல் பங்கு கட்டாயமாக பலியாகவோ அல்லது மீட்கும் பொருளாகவோ மாற வேண்டும். முதல் பங்கு கட்டாயமாக பலியாகவோ அல்லது மீட்கும் பொருளாகவோ என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். சரி, கவனிங்க, என்ன இதுக்கு என்ன புரிதல்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? யாத்திராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருக்குடையவைகள். கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. கவனிங்க, பைபிள்ல ஆண்டவர் சுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டிருக்காரு இல்லையா? சுத்தமானவைகள் என்னென்ன, அசுத்தமானவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சிருக்கிறார். இப்போ ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் வீட்டில் கழுதை பிறக்குதுன்னு வச்சுக்க. கழுதையின் தலையீற்றெல்லாம் உன் வீட்டில், உன் ஃபார்மில் ஒரு கழுதை பிறந்துருது. கழுதை அசுத்தமான மிருகத்தின் லிஸ்ட்டில் வருது. கழுதை எதில் வருது? அசுத்தமான மிருகத்தினுடைய லிஸ்ட்டில் வருது. பிறக்கிற குழந்தை எதா பிறந்துருச்சு? ஃபார்மில் அசுத்தமானது பிறந்துருச்சு. வீட்டில் வளர்க்குற கழுதை குட்டியில் பிறக்க வேண்டியது ஆடு பிறந்திருக்கணும். ஆனால் பிறக்காம எது வந்துருச்சு? சுத்தமாக பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? அசுத்தம் பிறந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அசுத்தத்தை மாத்துறதுக்கு என்ன செய்யணுமா? ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. இந்த அசுத்தமான இந்த கழுதை பிறப்ப மாற்றுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை சிந்தி இந்த கழுதையினுடைய பிறப்பை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். திருப்பி சொல்றேன், இந்த ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை சிந்தி ஃபார்ம்ல இந்த கழுதை குட்டியினுடைய அசுத்தத்தை பரிசுத்தப்படுத்தணும். இப்படி பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, பிறந்த கழுதை குட்டி கழுத்தை உடைச்சு போட்டுரு, ஏன்னா அது உனக்கு ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வந்துடும். நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் சொல்றத.
கழுத அசுத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. அசுத்தம் பிறந்த உடனே அந்த அசுத்தத்தை மாத்துறதுக்கு பரிசுத்தப்படுத்துதல் ரொம்ப முக்கியம். பரிசுத்தப்படுத்துதல் இல்லாம அசுத்தத்தோட நீ என்ன செய்ய முடியாது, ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது. இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் இதே கணக்குல தான் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு என்ன செய்தார், கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? நாமெல்லாம் அசுத்தம், அவர் பரிசுத்தம். இயேசுவே சொல்லுகிறார், தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நானும் மேல இருந்து வந்தவன். நான் பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரித்தேன், நீங்கள் மனிதர்களுடைய துர்க்குணத்திலே என்ன செய்தீர்கள். இப்போ பிதா பார்க்கிறாரு, இந்த துர்க்குணத்தையும் இந்த அசுத்தத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டிய பலி கொடுத்தா தான் இந்த அசுத்தமெல்லாம் என்ன செய்யும், மாறும். அப்ப இந்த அசுத்தம் மாறுறதுக்கு ஒரு ஆடாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்கிறார், அடிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஒரு கழுத குட்டி பிறக்க கூடாது, பிறந்துருச்சு. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை சிந்தி கழுதையினுடைய அசுத்தத்தை பரிசுத்தப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியினுடைய அசுத்தங்களை நிவர்த்தி செய்வதற்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்மை என்ன செய்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரியுது? இப்படிதான் தசம்பாகம் வேலை செய்யுது. தசம்பாகம் என்ன செய்யுது, இப்படிதான் வேலை செய்யுது. என்னுடைய சம்பாத்தியத்தில் 10% நான் என்ன செஞ்சிடறேன், கடவுளுக்கு பரிசுத்தப்படுத்திடுறேன். இந்த 10% இருக்கிற 9 என்ன செய்யுது, சுத்தப்படுத்துது. அந்த 9 என்னுடைய தேவையை சந்திப்பதற்கானதல்ல. இந்த 1 தான் என்ன செய்ய போகுது, தேவையை. அந்த 9 சரி பண்றதுக்கு இந்த 1 நான் என்ன செஞ்சிடறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹலோ, புரியுதா? ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ரொம்ப நாளாவே இந்த பிளானை ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. எப்பா, மீட்கப்படாமல் பரிசுத்தம் அடையாது, மீட்பு உண்டாகாமல் பூரணப்பட முடியாது, மீட்பு உண்டாகாமல் தேவை நிவர்த்தி ஆகாது. அப்ப தேவை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா மீட்பு என்ன செய்ய வேண்டியது இருக்கு. 10% இயேசுநாதர் மாதிரி. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? 10% என்னது, இயேசு மாதிரி. அது பரிசுத்தம். அதனால்தான் கர்த்தர் லேவியராம் புஸ்தகத்தில் அப்படி சொல்றாரு, 10 1 கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தம். இயேசு எப்படிப்பட்டவர், பரிசுத்தமானவர். இப்போ அந்த 10 நான் எப்படி பார்க்கறது இல்ல, நான் எப்படி பார்க்கறது இல்ல, ஜஸ்ட் லைக் தட்டா என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த 10 யாருக்குரியது? ஏன்னா அது கர்த்தருக்குரியதாக இருந்தா மட்டும்தான் அதுல ஒரு பெரிய அற்புதமே என்ன செய்ய போகுது. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் இருக்கு. 17ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். என்ன காரியம்? இந்த பெண் சாரிபாத் விதவை சாப்பிட்டு சாக போறான். ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அதுல 1ஆம் நம்பரை சுட்டத எனக்கு கொண்டு வா. சொல்லுங்க, எனக்கு கொண்டு வா. சொல்லுங்க, யாருக்கு கொண்டு வா? எனக்கு கொண்டு வா. அதை நீ சாப்பிட்றாத, அதை யாருக்கு கொண்டு வா? ஏன்ட்ட கொண்டு வா, தேவ சமூகத்துக்கு கொண்டு வா. அப்புறம் பாரு அற்புதத்தை. எத்தனை பேருக்கு புரியுது? இங்க அற்புதம் நடந்துச்சா இல்லையா? இப்போ முதல் பலன் என்னைக்குமே அற்புதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல் பலன் எப்போதுமே ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை யார்கிட்ட கொடுத்துடணும்? சத்தமா சொல்லுங்க. முதல் பலன் யார்கிட்ட கொடுக்கணும்?
சத்தமா சொல்லுங்க. முதல் பலன் ஆண்டவர்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் எப்பயுமே ஆசீர்வாதமா இருக்கும். மூணாவது ரெண்டாவது கடைசியில ஆண்டவரை பிடிக்குதா இல்லையான்றது ரெண்டாவது. மூத்தது ஆண்டவரை தொட்டுச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்கும். மூத்த டிக்கெட்டு எப்பயுமே எல்லாத்துக்கும் எப்படி? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தமானது. அது எப்பயுமே ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் மூத்த பிள்ளைங்க எப்பயுமே ஆண்டவரை தொட்டுக்கிட்டே இருந்தா கடைசி டிக்கெட் வரையும் எல்லாம் கடவுளை தொடும். மூத்தது கடவுளை தொடாமல் ஊரை சுற்றிக்கிட்டு திரிஞ்சு வீட்டில் இருக்கிற ஒன்று கூட கடவுளை தொடாது. ஆமாம், நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. முதல் பங்கு கர்த்தருக்கு இருக்குமையானால் தேவை என்ன செய்யப்படும்? சாரிபாத்தினுடைய விதைவினுடைய அற்புதம் தான். சரி, 5 அப்பம் 2 மீனை எப்படி ஆண்டவர் எப்படி அற்புதமாக பெருக்கினாரு? ஆண்டவரே சொல்லி விடுறாரு, போய் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று. அவன் 5 அப்பம் 2 மீனை யார்கிட்ட கொடுத்து விடுறான்? அது ஆண்டவருக்குன்னு கொடுத்து விடுறான். 5 அப்பம் 2 மீன் என்ன செய்து? அப்போ எந்த ஒரு பங்கும் தேவனுக்கு என்று பரிசுத்தப்படுத்தப்படுமானால் அது பெருக்கத்திற்கு கொண்டு செல்லும். உன் கையில் இருக்கிற பணம் அப்படிதான். சரி, கவனிங்க, இன்னொன்னு சொல்றேன். நான் ஏன் சர்ச்சுக்கு வர்றேன்? இது வாரத்தின் முதல் நாள். இந்த முதல் நாளை நான் கர்த்தருக்கு கொடுத்தா மற்ற 6 நாள் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். கவனிங்க கவனிங்க, நான் 6 நாளும் பரிசுத்தமாகவும் பிரியமாகவும் நான் தேவனுக்கு பிரியமாகவும் நடத்த விரும்பினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் நாள் நான் எங்க இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கணும்? சரி, நான் ஏன் காலையில் எந்திரிச்சோன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன்? முதல் நேரம் ஆண்டவருக்கு கொடுத்தா மற்ற இருக்கிற நேரம்லாம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமும் பரிசுத்தமாகவும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நான் ஏன் காலையிலேருந்து ஜெபம் பண்ணுறேன்? நான் ஏன் முதல் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றேன்? நான் ஏன் இதெல்லாம் ப்ராப்பராக செய்கிறேன் அப்படின்னா, முதல் காரியம் ஆசீர்வாதமாக இருக்கிற பொழுது மற்ற காரியங்கள் எப்படி இருக்கும்? முதல் காரியம் மாறுகிற பொழுது மற்ற எல்லா காரியமும் எப்படி செய்யும்? மாறி போகும், தப்பி போகும். சரி, 2வது காரியம் பார்ப்போம். முதல் கனி என்றைக்குமே காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும். 2வது காரியம், முதல் கனி எப்பொழுதும் என்னவாக கொடுக்கப்பட வேண்டும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். தேவன் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு பாருங்க, ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு பாருங்க. என்ன சொல்றாரு? புரண்டு ஓடப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் என்று விரும்புவாயானால் உன் பொருளாலும் உன் விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை என்ன செய்? கனம் பண்ணு. யாத்திராகமம் 23:19. உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். கவனிங்க, முதல் சொல்லப்பட்ட வசனத்தை வார்த்தையை நல்லா கவனிங்க. உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு சொல்லுங்க, கொண்டு வருவாயாக. எல்லாம் சொல்லுங்க, கொண்டு வருவாயாக. கொடுப்பாயாகன்னு சொல்லியிருக்கா, கொண்டு வருவாயாகன்னு சொல்லியிருக்கா? ஆங்கிலத்தில் 2 வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பிரிங்னா என்ன அர்த்தம்? கொண்டு வா. கிவ்னா என்ன? கொடுப்பது. சரி, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இங்க கொண்டு வான்னு சொல்றாரா, கொடுன்னு சொல்றாரா? கொண்டு வா. என்ன சொல்றாரு? கொண்டு வா. எல்லாம் சொல்லுவோம், கொண்டு வா. சரி, கொண்டு வான்னு நம்ம எப்ப சொல்லுவோம்? which is not yours. எந்த பொருள் உங்க பொருள் இல்லையோ அந்த பொருள் உங்ககிட்ட இருக்குமானால் அதனுடைய உரிமையாளன் உங்களை பார்த்து சொல்றது என் பொருளை. கவனிக்கிறீங்களா? கவனிங்க. எந்த காரியம், எந்த பொருள் உங்க பொருள் இல்லையோ, உங்களுடையது அல்லவோ, அந்த பொருளை சொந்தக்காரன் உங்களிடத்தில் சொல்லுவான், என்னுடையதை கொண்டு வா. என்னுடையதை என்ன செய்வா? என்கிட்ட கொண்டு வா. உங்கள்கிட்ட யாரும்
உங்களுடையதை உங்கள்கிட்ட யாரும் கொண்டு வான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய பொருளை ஒருவருக்கு கொடு என்று சொல்வார்கள். உங்களுடையதை ஏழைக்கு கொடு என்று சொல்வார்கள். ஏழைக்கு என்ன செய், ஏன்னா ஏழைக்கு கொடுக்க போறீங்கன்னா அது உங்களுடையது, நீங்க ஏழைக்கு என்ன செய்யலாம். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு அழைக்கல கர்த்தர். கவனிங்க, ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுக்க அழைக்கல, கொண்டு வர அழைக்கிறார். தட் மீன்ஸ் தட் இஸ் நாட் யோர்ஸ். அது உங்களுடையது அல்ல. தசம்பாகம் யாருடையது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டே காரியம்தான். உங்களுடையது இல்லாதத உங்கள்கிட்டயே இருக்கு அப்படின்னா அதுக்கு பெயர் என்ன? என்ன ஒன்றும் பேச்சக்கானா? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான வார்த்தை இருக்கு, ராப்னு ஒன்று இருக்கு. ராப்னு ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொரு வார்த்தை ஸ்டீல்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்டீல்னா திருடுறது, ராப்னா அபகரிக்கிறது. என்னுடைய பொருளை, இந்த பொருளை, இது என்னுடையத நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, யாரோ என் கையிலேருந்து தட்டி பறிச்சுட்டு போகிறதுனால இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்னுடைய பொருளை என்ன செய், கொண்டு வா. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க தசம்பாங்களே ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள், கொண்டு வா. தட் இஸ் மைன். கடவுள் சொல்றாரு, 10% முதல் பங்கு என்னுடையது, 1ஆம் நம்பர் என்னுடையது, அதை என்னட்ட கொண்டு வா, அதை என்கிட்ட கொண்டு வந்துரு. அது ஏன்னா அதுதான் உன்னுடைய பொருளாதாரத்தை மீட்க போகிற மிக முக்கியமான ஒன்று, முக்கியமான பங்கு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் உட்காந்து தலையை சொரிஞ்சிட்டு இருக்கு இல்லை, தசம்பாங்க இந்த வாரம் போட்டோமா போடலையா? உன் மனதில் நியமித்துக்கொள். உனக்கும் ஆண்டவருக்கு உரியது. நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தேவன் பார்க்குறாரு, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே பிள்ளையே நான் சொல்கிறேன், காயினோட காணிக்கையை கடவுள் எதுக்கு ஏற்றுக்கல? ஆபேலோட காணிக்கையை கடவுள் எதுக்கு ஏற்றுக்கிட்டார்? காயினோட காணிக்கையை ஏன் ஆண்டவர் ஏத்துக்கலாம்? ஆதியாகமம் 4:3-5 வரை வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு, அந்த சில நாள் சென்ற பின்புன்னு இருக்குல்ல, அது ஆங்கிலத்தில் வேற மாதிரி வருது. ஆங்கிலத்தில் எப்படி வருது அப்படின்னா, இந்த சீசன் அப்படின்னு வருகிறது, அண்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் டைம் என்று வந்திருக்கிறது ஆங்கிலத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? தசம்பாகம் கொடுக்குற காலத்தில் என்ன ஆச்சுன்றதா இந்த சம்பவம். படிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். என்ன பிரச்சனை? காயினுக்கும் ஆண்டவருக்கும் எதுவும் வாய்க்க தகராறா? இல்லை. ஏன் அவன் காணிக்கையை அங்கீகரிக்கல? ஏன்னு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஆபேல் முதற் பங்கை தேவனுக்கு கொடுத்தான், காயின் காணிக்கை கொடுத்தான். காயின் என்ன கொடுத்தான்? காயின் காணிக்கை கொடுத்தான். ஆபேல் தன்னுடைய முதல் பங்கை, சிறந்த பங்கை, 1ஆம் நம்பரை தூக்கி யார்கிட்ட கொடுத்தான்? சரி, இப்போ என் கையில் காசு இல்லை, இல்லைன்னா சொல்லி காட்டுவேன். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என் கையில் 10 500 ரூபா நோட்டு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. சரியா? என்கிட்ட 10 500 ரூபா நோட்டு இருக்குது. இப்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த 10 500 ரூபா நோட்டில் எது ஆண்டவருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். 10 500 ரூபா நோட்டில் எது ஆண்டவருக்கு? நான் முதல் எடுத்து வைக்கிறேன். வாடகை, பெட்ரோல், ஃபோன் சார்ஜ், கிராசரி, பிள்ளைங்களுக்கு. இப்போ கடைசியாக இருக்கிறது ஆண்டவருக்கு. இப்போ நான் போட்டதில் எது ஆண்டவருக்கு? கடைசியாக போட்டது. ஏன்னா மிச்சம் இருக்கிறத எடுத்து போடுறேன். மிச்சம் இருக்கிறத எடுத்து. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவருக்கு, அப்புறம்
இந்த 1 இந்த 9 பரிசுத்தப்படுத்தும். விசுவாசத்தில் வாடகை, பெட்ரோலுக்கு, மெடிக்கலுக்கு, கிராசரிக்கு இப்படி போடும்போது 5 அப்பம் 2 மீன் கதை வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? இங்கே வேலை செய்யாது. இந்த 9 30 நாளைக்கு வச்சிருக்க. திருப்பி சொல்கிறேன், இந்த 9 எத்தனை நாளைக்கு வச்சிருக்க? 30 நாளைக்கு வச்சிருக்க. 30 நாளில் இந்த 9 ஒரு பெரிய வேலை செய்கிறத உன் கண்ணு பார்க்கும். நிறைய பேருக்கு விளங்காது. இவங்க முதல்ல என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, வாடகை முதல்ல, கரண்ட் பில்லு 2வது, 3வது பெட்ரோல், 4வது மெடிக்கல், 5வது இன்சூரன்ஸ், 6வது ஓ ஆண்டவரே காசு இல்லை ஆண்டவரே, சாரி இந்த மாதம் விட்டுருவோம், அடுத்த மாதம் பார்த்துக்குவோம் ஆண்டவருக்கு. இந்த மாதம் தசம்பாகம் போட முடியல, அடுத்த மாதம் சேர்த்து போடுவோம். அடுத்த மாதம் வாடகை, கரண்ட் பில்லு. இந்த மாதம் கரண்ட் பில் கிடையாது, இந்த மாதம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகிப்போச்சு, ஒரு 500 ரூபாய் எதில் தூக்கி போடு. ஐயோ ஆண்டவரே, வீட்டு சாமான் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு பத்தலையே, என்ன செய்ய? கத்தருக்கு நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, மிச்சம் சொச்சம்லாம் ஆண்டவருக்கு, அதான் காயின் செஞ்சது. ஆண்டவர் ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல? மிச்சத்தை கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுத்தாரு. ஓ மிச்சம்லாம் எப்பயுமே எனக்கு வேணாம்ப்பா, நான் எப்பயுமே செகண்ட் ஹேண்டு கிடையாது, நான் தான் ஃபஸ்ட்டு. ஹலோ இருக்கிறீங்களா? ஆண்டவர் என்னது? எப்பயுமே ஃபஸ்ட்டு. உனக்கு வேணால் நான் செகண்டாக இருக்கலாம், தேர்டாக இருக்கலாம், ஃபோர்த்தாக இருக்கலாம், ஃபிஃப்த்தாக இருக்கலாம், நினச்சா இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் தான் இந்த உலகத்துக்கே ஃபஸ்ட்டு. நான் தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கேன். ஐ ஆம் த ஃபஸ்ட் ஆல்வேஸ். உன் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்னைய ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம், செகண்டாக வச்சுக்கலாம், எத்தனாவது வச்சுக்கலாம். பட் ஐ ஆம் காட், ஐ ஆம் ஆல்வேஸ் த பிகினிங். நான் தேவன், நான் தான் எல்லாவற்றுக்கும் ஆதி. நம்ம ஆண்டவருக்கு இந்த மாதம் அடுத்த மாதம்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கலாம். உங்கள் பணம் தேவனுடைய எண்ணங்களில் நீங்கள் நிறையா கொடுக்கறதுனால, குறைச்சி கொடுக்கறதுனால பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது இல்லை. இட் மீன்ஸ் யுவர் தாட், யுவர் மென்டாலிட்டி, உங்களுடைய மனமும் உங்களுடைய எண்ணமும் தான் தேவனை உங்க பக்கத்தில் ஈர்க்க போகிறது. உங்கள் பணம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல கவனிங்க. அப்போ காயினுடைய கத்தர், அவனை காணிக்கைய கத்தர் அங்கீகரிச்சார் அப்படின்னா, அங்கீகரிக்காம போனார் அப்படின்னா, அவன் காணிக்கையா கொண்டு வந்து கொடுத்தான். தசம் கொடுக்க வேண்டிய நாட்கள்ல அவன் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட்டை கொண்டு வந்து கடவுள்கிட்ட கொடுக்கல. ஆனால் ஆபேல் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்தது மாத்திரமில்ல, பெஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்தான். எல்லாம் சொல்லுங்க பெஸ்ட்டு. சத்தமாக சொல்லுங்க பெஸ்ட்டு. மனம் தேவ பிள்ளையே, எல்லாம் சொல்லுங்க மனசு. மாஸ்டர் ரொம்ப பணத்தை பற்றி பேசுகிறார். எஸ் அஃப்கோர்ஸ், நான் உன் பணத்தை பற்றி பேசுகிறேன், உன் பொருளாதாரம் மாறுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். லேவி ராம புஸ்தகம் 27வது அதிகாரம் 30வது வசனம். தேசத்தில் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. சொல்லுங்க தசமபாகம் எல்லாம். தசமபாகம் எல்லாம். சத்தமா சொல்லுங்க. தசமபாகம் எல்லாம். தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தருக்கு என்னவானது? பரிசுத்தமானது. மனசுல ஆழமா வச்சுக்க. தேசத்தில் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. இட் இஸ் பிலாங்ஸ் டு காட், இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு யூ. உன்னுடையது அல்ல. அந்த தசமம் யாருடையது? சொல்லுங்க. கர்த்தருக்குரியது. நான் இன்னும் தசமம் கொடுக்கலையே அப்படின்னா, நீ கர்த்தருக்குரியதை இன்னமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்னும் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தேவன் வச்சிருக்கிற பிரமாணத்தை கையில எடுக்கலன்னு அர்த்தம். எல்லாம் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்றாரு. எல்லாம் சொல்றாரு, எல்லாம் கர்த்தர் சொல்றாரு. எல்லாம் பொண்ணும், எல்லாம் வெள்ளியும், எல்லாம் வெள்ளியும், எல்லாம் பொண்ணும் யாருடையது? All the gold and silvers are mine.
இட் பிலாங்ஸ் டு மீ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா பொண்ணும் எல்லா வெள்ளியும் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ கர்த்தர் அவருடையது சகலவற்றையும் நமக்காகவே சபதரித்து வைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. இந்த வசனம் சொல்லுது எல்லாம் தசம்பாகம் எல்லாம் யாருடையது? கர்த்தருக்குரியது. இப்போ யாத்திராம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14. பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால், நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேறுகள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கற்பம் திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற்பேரானதையும் மீட்டுக் கொள்ளுகிறேன். போதும். எல்லாம் சொல்லுங்க, ஆணை எல்லாம் சொல்லுங்க. ஆணை எல்லாம். அம்மாமாருக்கு கோவம் வந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஆம்பளை பிள்ளையில மட்டும் சொல்றாரு, பொம்பளை பிள்ளையில சொல்ல மாட்டேங்கிறார் நினைக்கூட. அந்த அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லலை. கற்பம் பிறந்து பிறக்கிற ஆண்களை எல்லாம் ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, அதுதான் பெருக்க போகிறது, ஜீவன் அதுக்குள்ளதான் இருக்க போகுதுன்ற அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்றாரு. இங்க கற்பம் பிறந்து பிறக்கிற ஆண்களை எல்லாம் தேவன் எனக்குரியதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஒன்று பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அன்னைக்கு எனக்கு என்ன கிடையாது, ஆடு கிடையாது, எனக்கு என்ன கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, அன்னைக்கு எனக்கு என்ன கிடையாது, நல்ல உடுத்துறதுக்கு துணி கிடையாது, தங்குறதுக்கு வீடு கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, நான் அடிமையாக இருந்தேன். என்னவா இருந்தேன்? உனக்கு தெரியாது, ஆனால் நான் இப்படி தான் இருந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, என்ன விடுதலையாக்க ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நம்ம வீட்டு வாசல்ல பூசினாரா. அன்னைக்கு பூசின அன்னைக்கு நாளிலிருந்து எனக்கு சட்டை வந்துச்சு, எனக்கு கோமனை மாதிரி பேண்ட் வந்துச்சு, சாப்பாடு எனக்கு நிறையா வந்துச்சு அப்படின்ற கதையை சொல்லி, அதிலிருந்து 1ஆம் நம்பர் ஃபுல்லாக யாருக்கு? எனக்கு போர்த்துக்கிறதுக்கு டவுசர் கிடையாது, கட்டிக்கிறதுக்கு சேலை கிடையாது, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. இதை கொடுக்குற தெய்வத்தை நான் நினைக்கிறேன், இதெல்லாம் அவர் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்ற கதையை உன் பிள்ளைகிட்ட சொல்கிறா. அவனுக்கு தெரியாது, இன்னைக்கு நீ பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு திரியிற, இன்னைக்கு நீ சேலை சட்டிக்கிட்டு திரிற, இன்னைக்கு நல்லா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு திரிற. உன் பிள்ளைக்கு தெரியாது. ஏன்னா நீ தான் சொல்கிற, என் பிள்ளை நான் பட்ட கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை நான் பட்ட கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ தான் சொல்லிக்கிட்டு திரிற. ஆனால் நீ அந்த பட்ட கஷ்டத்துலேருந்து உன்னை விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு ஆடு செத்து போச்சுன்றதை உன் பிள்ளைக்கு சொல்லு. இந்த ஸ்டோரியை கடவுள் எதுக்கு பிளான் பண்ணுறாரு? உன் பிள்ளைக்கு கற்றுக்கொடு. எத்தனை 1000 வருடம் ஆனாலும் சரி, தசமபாகம் தசமபாகம் தசமபாகம்னு கர்த்தர் உன் பிள்ளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நிறைய பெற்றோர் இந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க பாருங்க. உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா எதுக்கு சர்ச்சில் போய் காணிக்க போடணும்னு? பெற்றோர் 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 நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு எதுக்கு காணிக்க போடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? உங்கள் பிள்ளைக்கு எதுக்கு தசமபாகம் போடணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுக்கல அப்படின்னா அதை சொல்லி கொடு. நான் ஒன்றும் இல்லாதவன், இந்த கவர்மெண்ட் உத்தியோகம்லாம் எனக்கு கிடையாது. ஆண்டவருடைய கிருபை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கவர்மெண்ட் உத்தியோகத்தை கொடுத்துருக்கு, அதுக்காக நான் தசமபாகம் கொடுக்குறேன், அதுக்காக அவர் எனக்கு கொடுக்குறதுல தசமபாகத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்குறேன். நீ சொல்லி பழகுன்னு நான் சொல்கிறேன். உன் புள்ள ஒன்றை காட்டிலும் பெரிய ஆளாக வருவான். ஏன்னா அவன் விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டான், ரொம்ப சீரியஸாக மாறிடுவான். கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, இவ்வளவு காரியமும் உன் சந்ததிக்கு நீ சொல்லு. யாத்திராகமம் 13:15. கடைசியாக நான் 14 வாசிக்கிறேன். பிற்காலத்திலே உன் குமாரன் இது என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால், நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினாலும் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஒரு நாள் நான் அடிமை,
ஆனால் இன்னைக்கு அடிமை இல்லை. உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளை நல்லா இருக்கும், உன் பிள்ளை நல்லா இருக்கும், நீ ஏன் தசம்பாகம் போடுறன்னு சொல்லி உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. பெரிய கேள்வி வரலாம், பெரிய ஆட்களுக்கே தசம்பாகம் ஏன் போடுறோம்ன்ற அறிவு இல்லாத பொழுது உன் குழந்தைங்க கூட பார்க்கலாம், கேட்கலாம். சொல்லிக் கொடு. முதலாவது கர்த்தருக்கு பணமோ பொருளோ நேரமோ எதுவோ அது யாருக்கு முதலாவது? சொல்லுங்க, யாருக்கு? வேதம் சொல்லுகிற நீங்கள் கர்த்தருடையவர்கள், கர்த்தர் உங்களுடையவர். அத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாவரும் இருந்திருப்போம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம், ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம், ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம், ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. என் பணம், என் பொருள், என் நேரம், என் பிள்ளை, நான் எல்லாம் உமக்கு சொந்தம். என் மூத்த பிள்ளை, என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பாளுடைய சமாதானம் பெரிதை. நாங்க எல்லாம் குடும்பமே உமக்கு சொந்தம். என் பணம்னா என்னப்பா? எல்லாம் உமக்கு தான்ப்பா சொந்தம்னு சொல்லுங்க. இது உங்களுக்கு ஆண்டவருக்கும், இது உங்களுக்கும், உங்களை உண்டாக்கின தேவனுக்கும், உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு சொந்தம். துதிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே ஆண்டவரே, இந்த சபையாய் நாங்கள் உண்மையை சேவிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பணத்தை சேவிக்கலை, நாங்கள் அதிகாரத்தை சேவிக்கலை, நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை சேவிக்கலை, நாங்கள் உண்மை சேவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் சபையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உன்னுடைய பரிசுத்த வார்த்தைக்கு கற்பனைக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தலையீற்றுகளில் முதன்மையானதெல்லாம் கர்த்தருக்குரியது. ஆண்டவரே, அது பரிசுத்தமானது. முதன்மையான எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அது பணமா இருந்தாலும் சரி, நேரமா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, அதை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீங்க எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக்கங்க. ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் எங்க குடும்பத்தில் விசாரிங்க, எங்க பிள்ளைகளை விசாரிங்க. எங்க பிள்ளைங்க மற்றவங்களை காட்டணும் சமத்த பிள்ளைகளா மாறட்டும், பரிசுத்தமான பிள்ளைகளா மாறட்டும். எங்க பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட சேர்க்க, அதை சொல்லி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைங்க வளர்ந்து வருகிற பொழுது உமக்கு சாட்சியா வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவங்கள படிப்பு இருக்கலாம், அவங்களுக்கு நல்ல ஆண்டவரே பொசிஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் உமக்கு பிரியமா இல்லாத பொழுது இவைகள் எல்லாம் வீண். ஆண்டவரே, பிள்ளைங்க பார்க்க சாட்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முதன்மையானதை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நேரத்தை உங்களுக்கு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. மகிமையான தேவன், எங்களை உமக்கு பிரியமுள்ள பாத்திரங்களா எங்களை உருவாக்குங்க. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். இது ஒரு செழிப்புள்ள சபை என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவர், இந்த சபை உமை பிரியப்படுத்துகிற ஒரு சபை. ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்தில் வந்து நீர் இவர்களை ஆசீர்வதித்து பெருக்குகிறீர். இந்த சபையை பெருக்குகிறீர். அவருடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கிறீர். இந்த பொருளாதாரத்தில் அவர்களை முன்னேற்றுகிறீர், உயர்த்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதித்து பெருக்கும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.